Today we are going to deal a case study. Okay, my classmate Deepika is going to present a case which she was solved in their clinical posting. Okay. So இப்போ வந்து நான் ஒரு கேஸ் ஸ்டடி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லைக் நான் பார்த்த கேஸ் ஸ்டடி பேஷண்ட் பேர் வந்து கார்த்திக் சரணமூர்த்தி. அவரோட ஏஜ் வந்து 25 இயர்ஸ் மேல. அவர் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டோட ஆக்சுவலி வந்தாருன்னா லெக்கல் செக்ரீஷனும் ஃபீவர் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் கம்ப்ளைண்ட் வந்து அதுதான். ஏன்னா வந்து அவருக்கு பாஸ்ட் ஒரு 1 மந்த் முன்னாடி ஒரு ஆர்டிஏ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் வந்துட்டு போத் போன் ஃப்ராக்சர் Vidyaan fibula bone fracture with maxillary and mandibular fracture with epidural hemorrhage. ஸோ இது வந்து பாஸ்ட் 1 மந்த் முன்னாடி. ஸோ அப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேஷன் பண்ணி க்ளோஸ் ரிடக்ஷன் பண்ணி வந்து அனுப்பிட்டாங்க. ஆனால் வந்து போயிட்டு ஒரு 1 மந்த் அப்புறம் வந்துட்டு லைக் டிபியாவில் வந்து பஸ் செக்ரீஷன் இருக்குது அப்படி சொல்லி பஸ் செக்ரீஷன் ஆகிறதுனால ஃபீவர் வந்து பஸ் செக்ரீஷன் ஆகிறதுனால ஃபீவர் வந்து அட்மிட் ஆனாங்க. ஸோ அப்படி அட்மிட் ஆனப்போ பார்த்தோம். ஸோ அவருக்கு வந்து ஸ்கேல் எல்லா இதுவுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ அப்போ ஜிசிஎஸ் ஸ்கேலில் வந்துட்டு 6/15 தான். ஐ ரெஸ்பான்ஸ் வந்து 3. வேர்பல் வந்துட்டு செக் பண்ண முடியல, ஏன்னா ட்ரெக்கஸ்டும் போட்டுங்கிறதுனால வேர்பல் வந்து செக் பண்ண முடியல. ஸோ மோட்டார் ரெஸ்பான்ஸும் வந்துட்டு 3 தான். மசில் டோன் வந்துட்டு ஃப்ளாஸியாக இருந்துச்சு. அண்ட் மசில் பவர் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 3 தான் இருந்துச்சு. ஈச் எல்லாருக்குமே வந்துட்டு 3 தான் மசில் பவர். அண்ட் தென் வந்துட்டு பாடி வெயிட் வந்து ஒரு மீசோமஸ் தான். அண்ட் ஸ்வெல்லிங் பார்த்தோன்னா வந்து ஸ்வெல்லிங் இல்லை, டெண்டர்னஸ் இல்லை. ஆனால் டெண்டர்னஸ் இருந்துச்சு, ஆனால் எடிமா எதுவுமே வந்துட்டு இல்லை. ஃபீவரும் வந்து இருந்துச்சு. அப்புறம் ரிஃப்ளெக்ஸஸ்லாம் செக் பண்ணி பார்த்தப்ப ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாமே வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபிசியோபதி சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்கிறப்போ லைக் அப்போ வந்து இனிஷியலாக வந்து ஃபீவரும் பஸ்ஸும் வந்துட்டு கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பேசிவ் மூமெண்ட்ஸ் மட்டும் பொறுத்து நல்லா போகுது. பேசிவ் மூமெண்ட்ஸும் சேர் மொபிலைசேஷன் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க ஃபிசியோவில். அண்ட் தென் அதுக்கப்புறமா ஃபீவர் வந்து கொஞ்சம் சப்சைட் ஆனதுக்கப்புறம் ரீஹேப் போயிட்டாங்க. ஸோ இது வரையும் நான் டிஸ்கஸ் பண்ணதுல வந்து என்ன ஐடியா உங்களுக்கு? ஸோ போத் போன் ஃப்ராக்சர் சொன்னாங்களா? ஸோ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில போத் போன் ஃப்ராக்சர். ஸோ அகைன் 1 மந்த் கழிச்சு என்ன கம்ப்ளைண்ட் வந்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன். எங்க ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன்? டிபியா. ஸோ அந்த போத் போன் ஃப்ராக்சர்னா இந்த ஏரியாவா இருக்கு? டிபியா. ஸோ அந்த ஃப்ராக்சருக்கு அவங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க? External fixator implant இல்லையா? One kind of implant இல்லையா? ஸோ அந்த இம்ப்ளான்ட் பண்ண சைட்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ப்ராப்பராக வந்துட்டு மூணு மெயின்டைன் பண்ணல இல்லையா? ப்ராப்பராக வந்துட்டு மூணு மெயின்டைன் பண்ணல. ஸோ அதனால தான் என்ன இருக்கு, இன்ஃபெக்ஷன் வந்து அந்த மூணு சைட்ல போய் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி ஸோ டியூ டு தட் இன்ஃபெக்ஷன் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கு. ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனதை நோட் பண்ணிருக்கோம். இனிஷியல் பேஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனதை நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன வந்துருக்கும், ஃபீவர் வந்துருக்கும். ஸோ அந்த ஃபீவர் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சிருக்கும், ஸோ ஏதோ சம் அப்நார்மல் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ ஜிசிஎஸ் இவங்களுக்கு ஏன் கம்மியாக இருக்குது? ஸோ ஜிசிஎஸ் 6/15 சொன்னாங்க. This comes under full conscious, semi conscious or unconscious? Semi conscious. Why? எதனால ஜிசிஎஸ் கம்மியாக நினைக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன்னால கான்சியஸ் லெவலில் இன்வால்மெண்ட் இருக்குமா இருக்காதா? இன்வால்மெண்ட் இருக்குமா இருக்காதா? ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன், அதனால இன்ஃபெக்ஷன்னால இன்ஃபெக்ஷன் வந்து through the blood stream it may reach up in brain, so and also it may affect the functions of the brain. so அதனால என்ன இந்த disease level கம்மியா இருக்கு. ஓகே, சோ இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாங்க? ட்ரக்கியாஸ்டமி. ஓகே, சோ இப்போ பிசியோதெரபில வந்து என்ன டாக்டர் வந்து என்ன பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காரு சொன்னாங்க? சேர் பேசிஸ்னும் பாசிவ் மூவ்மெண்ட் அலோன். Is it enough or not enough? So what we have to add along with the passive movement and chair movement? So trachea secretion என்ன பண்ணுவோம்? ரிமூவல் பண்றதுக்கு பிசியோதெரபில அத மெயினா ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ ஃபீவர் இருக்கு, அதனால என்ன பண்ண முடியாது?
செஸ்ட் ஃபிசியோ கொடுக்க முடியாதா? பாசிவ் மூவ்மெண்ட் பெருசாக கொடுக்க முடியாது. பாசிவ் மூவ்மெண்ட் கொடுக்கறனால என்ன ஆகுங்க? blood flow increase ஆகல, urine increase ஆகும்னு சொல்றாங்க. Why we can't able to give chest physio or not? chest physio கொடுக்காம கொடுக்கக்கூடாதா? So fever kind of chest physio கொடுக்காம இருந்தோம்னா மெட்டீரியல் செக்ரேஷன் என்னவா இருக்கும்? அது வந்து ரிமூவ் ஆகவே ஆகாது. ஒரு மெட்டீரியல் செக்ரேஷன் வந்து ரிமூவ் ஆச்சுனால என்ன ஆகுங்க? ஃபீவர். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்ல என்ன ஆகும்? சப்சைட் ஆகும். ஸோ அதனால வந்து chest physio என்ன சொல்றது? chest physio வந்து அவங்க prescribe பண்ணிருக்கணும். along with the chest physio even postal relationனா அவங்க கொடுத்துருக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன மாதிரி postal relation பண்ணலாம்? ஸோ trachea, patient with trachea. ஸோ திங்க் பண்ணி சொல்லுங்க. என்ன மாதிரி postal relation பண்ணலாம்? ஸோ சிட்டிங்ல apical postal relation பண்ணலாமா? ஸோ chest physio followed by apical drainage கொடுத்தோம்னா என்ன ஆகும்? நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது. ஸோ அலாங் வித் நீங்களும் என்ன பண்ணணும்? திங்க் பண்ணி we can able to add our own treatment. ஓகே, ஸோ நம்மளோட ஓன் ட்ரீட்மெண்ட் நம்ம ஆட் பண்ணுறப்ப நம்ம டாக்டர் எது சொல்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க டைரெக்டாக பாசிவ் மூவ்மெண்ட் கேல்குலேஷன் சொல்லாமல் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ வெறும் ஃபிசியோதெரப்பி எழுதுறதுனால ஃபிசியோதெரப்பிக்குள்ளே ட்ரீட்மெண்ட் அவங்க எழுதுறது எஸ்ஆர். இப்போ நம்மளோட நாலேஜ் அவங்க என்ன நம்ம காமிச்சிட்டோம்னால அவங்க என்ன பண்ணுவாங்க? வெறும் ஃபிசியோதெரப்பி எடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபிசியோதெரப்பியில் நம்மளே வந்து ட்ரீட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி we can give treatment to patient. Okay, thank you.